ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th பாலிட்டியில் 3rd லெசனாக இருக்கும் ஆட்சித்துறை. அதை தான் நம்ம ஒரு மைண்ட் மேப் மெத்தடில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, அதில் இருக்கிற கண்டென்ட் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்ப்போம். ஓகே வாங்க. ஆட்சித்துறைங்கையில் நம்ம கவர்மெண்ட்டோடைய எக்ஸிக்யூட்டிவ், அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லுத்தி தான் அங்கே பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி 10th புக் நம்ம கிளாஸில் டீச் பண்ணியிருந்தோம். அப்போது நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை அப்படின்னு இருந்துச்சு. அதில் நிர்வாக மெத்தட், அந்த நிர்வாகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷன்னா நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறைன்னு இருந்துச்சு. அதில் நிர்வாகத்தில் ஃபஸ்ட்டு யார் வருவாங்கன்னா பிரசிடென்ட், இந்தியாவுடைய முதல் குடிமகன். நெக்ஸ்ட்டு வைஸ் பிரசிடென்ட். நெக்ஸ்ட்டு யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட்க்கு அப்புறம் யார் வருவாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வருவாங்க. நெக்ஸ்ட்டு அட்டார்னி ஜென்ரல், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். இந்த 5 பேர் நிர்வாகம் சைடு வருவாங்க. ஓகேங்களா? பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், நெக்ஸ்ட்டு அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா. இவங்க எல்லாரும் நம்ம நிர்வாகத்தில் பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். எக்ஸிக்யூட்டிவ் பவர். ஃபஸ்ட்டு நம்ம நாட்டில் என்ன நடந்தாலும் யார் பேரில் தான் நடக்குன்னா குடியரசுத் தலைவர். ஆனால் நம்ம ரியல் எக்ஸிக்யூட்டிவ் யாரை சொல்லுவோம்னா பிரைம் மினிஸ்டர் சொல்லுவோம். நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? ஓகே, இந்த குடியரசுத் தலைவரை பற்றி ஆர்டிக்கல் எதுலேருந்து எது வரைக்கும் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 52லேருந்து 62 வரைக்கும் சொல்லுது. ஓகேங்களா? ஆர்டிக்கல் 52லேருந்து 62 வரைக்கும் சொல்லுது. ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் 52 என்னென்னு பார்ப்போம். ஓகே, வாங்க பார்ப்போம். ஆர்டிக்கல் 52 என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவுக்கு ஒரு குடியரசுத் தலைவர் வேணும். ஓகேங்களா? அவர் வந்து அரசோட தலைவராக இருக்கணும். நெக்ஸ்ட்டு அவர் வந்து ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்னு குடியரசுத் தலைவராக நம்ம சொல்லலாம். அவர் தான் இந்தியாவின் முதல் குடிமகனும் கூட. இந்தியாவின் முதல் குடிமகன் யாருன்னா நம்ம குடியரசுத் தலைவர் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அவர் தான் தலைவராக எதுக்கு இருப்பான்னா ஒருமைப்பாடு எல்லாத்துக்குமே அவர் தான் தலைவராக இருப்பாங்க. ஓகேங்களா? யூனிட்டி, இன்டெகிரிட்டி அது எல்லாத்தோட தலைவரை, அது எல்லாத்தோட உருவமாக யார் இருக்கா? நம்ம பிரசிடென்ட் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பேரளவு தலைவர். இவர் ஒன்லி எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் மட்டும்தான் குடியரசுத் தலைவராக இருப்பார். ஓகேங்களா? சரி, நாமினல் ஹெட்டாக மட்டும்தான் குடியரசுத் தலைவர் இருப்பார். ஒரு ரியல் ஹெட்டு, அதாவது உண்மையான தலைவர் அப்படின்னு நம்ம யார் சொல்லணும்னா பிரதமரை சொல்லுவோம். பெயரளவு தலைவர் அப்படின்னா குடியரசுத் தலைவர். அதாவது அவர் சைன் போட்டால் தான் எல்லாம் நடக்கும். ஆனால் அது எல்லாத்துக்கும் மெயின் யார்? பிரைம் மினிஸ்டர். அவர் தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கூட்டத்தை கூட்டி பில் பாஸ் பண்ணி ஓகே எல்லாத்தையும் இது பண்ணி லாஸ்ட் இவர் சைன் பண்ணுவார். ஓகேங்களா? என்ன இதனாலும் குடியரசுத் தலைவர் பேரால் தான் நடக்கும். அது ஆர்டிக்கல் 77 சொல்லுது. அரசில் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் குடியரசுத் தலைவர் பேரால் தான் நடக்கும் அப்படின்னு ஆர்டிக்கல் 77 சொல்லுது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஆர்டிக்கல் 52 என்ன சொல்லுது? 4 பாயிண்ட் தான் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட், அதாவது அரசோட தலைவர், அரசியலமைப்பு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிரசிடென்ட். 2வது இந்தியாவோட முதல் குடிமகன் அவர் தான் சொல்லுது. ஒருமைப்பாடு அதோட உருவமாக அவர் இருக்கிறாரு. நெக்ஸ்ட் பேரளவு தலைவராக அவர் இருக்கிறார். இதை தான் என்ன சொல்லுதுன்னா ஆர்டிக்கல் 52 சொல்லுது. நெக்ஸ்ட் பாருங்கள் ஆர்டிக்கல் 53. ஆர்டிக்கல் 53 வந்து குடியரசுத் தலைவரோட எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் எல்லாத்தையும் சொல்லுது. நிர்வாக அதிகாரம் எல்லாத்தையும் சொல்லுது. எது? ஆர்டிக்கல் 53. ஓகேங்களா? இந்த நிர்வாக அதிகாரம் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். நிர்வாக அதிகாரம், சட்டமன்ற அதிகாரம், நீதித்துறை அதிகாரம் பின்னாடி பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போதைக்கு ஆர்டிக்கல் 53 என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவரோட நிர்வாக அதிகாரத்தை பற்றி சொல்லுது. அதாவது எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ், அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 54. ஆர்டிக்கல் 54 என்ன சொல்லுதுன்னா பிரசிடென்ட்டோடைய எலெக்ஷனை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் தேர்தல் நமக்கு தெரியும். அது வந்து ஒரு மறைமுக தேர்தல். நம்ம ஆல்ரெடி 10th புக்லேயே பார்த்துருந்தோம். ஓகேங்களா? அது வந்து ஒரு மறைமுக தேர்தல். நம்ம என்ன இதுபடி அவங்கள தேர்ந்தெடுப்பாங்க? சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். நெக்ஸ்ட்டு ரெப்ரசன்டேஷன் மெத்தட். ஓகேங்களா? ஒற்றை மாற்று விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறைப்படி யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்னா குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இது நம்ம ஆல்ரெடி 10th கிளாஸ் நடத்தும் போதே சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஓகே, இப்போவும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். என்னென்னா ஓகேங்க பாருங்கள். இப்போது எல்லோரும் கேட்பாங்க ஒற்றை மாற்று வாக்கு விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறைனா என்ன? அதாவது இப்போ ஓட் போடுறாங்கன்னா நார்மலாக எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன் வரைக்கும் இந்த எலெக்ஷன் இருக்காது. ஃபஸ்ட்டு ஒரு பிரசிடெண்ட்டுக்கு ஒரு 3 பேர் நிற்கிறாங்கன்னு வச்சுப்போம். 1 2 3 3 கேண்டிடேட், ஏபிசிடி அப்படின்னு வச்சுப்போம். ஏபிசிடி அப்படிங்கிற 3 கேரக்டர் நிற்கிறாங்க. ஃபஸ்ட்டு இவங்களுக்கு நம்ம ஒரு 5 பேர் ஓட்டு போடுறோம். ஓகேங்களா? ஓகே, அதில் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். யாருக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறோம்? ஃபஸ்ட்டு ஓட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஏ தான் பிரசிடெண்ட் ஆகணும்பா. 2வது சாய்ஸ் வந்து நான் சிஏ சொல்லுவேன். 3வது சாய்ஸ் வந்து பிஏ சொல்லுவேன். இது வந்து என்ன நம்பர் கொடுக்குறாருன்னா பி அப்படிங்கிற மெம்பர் வந்து கொடுக்குறாரு. நெக்ஸ்ட்டு கியூ அப்படிங்கிற மெம்பர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கும் ஃபஸ்ட்டு சாய்ஸு ஏ தான் பிரசிடெண்ட் ஆகணும். 2வது சாய்ஸ் யார் வரணும்னா எனக்கு பி வரணும். 3வது சாய்ஸ் தான் சி வரணும் அப்படின்னு கியூங்கிற மெம்பர் ஓட்டு போடுறார். ஆறுங்கிற மெம்பர் என்ன ஓட்டு போடுறாருன்னா எனக்கு சி தான்
பிரசிடெண்ட்டாக வரணும், செகண்ட் வந்து ஏ வரணும், தேர்டு வந்து பி வரணுங்கிறாரு. அதுக்கப்புறம் எஸ்ஸுங்கிற மெம்பர் என்ன கொடுக்குறாருனா, எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பி வரணும், செகண்ட் வந்து ஏ வரணும், தேர்டு தான் அவர் வரணும். அதுக்கப்புறம் டீங்கிற மெம்பர் என்ன கொடுக்குறாருனா, எனக்கு ஃபஸ்ட்டு ஓட்டு வந்து சி வரணும், செகண்ட் பர்சனாக யாரில் வரலாம்னா ஏ வரலாம், தேர்டு பர்சனாக பி வரலாம் அப்படிங்காங்க. இப்போ அங்கே பாருங்கள், யாருமே மெஜாரிட்டி வரல, அதாவது பாதிக்கு மேலே ஓட்டு வாங்கணும். இவரும் 2 ஓட்டு தான், 2 ப்ரியாரிட்டி தான் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்காரு, இவரும் 2 ப்ரியாரிட்டி தான் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்காரு. ஆனால் 3 வாங்கினவங்க தான் ஜெயிக்க தான் சொல்லலாம். இவர் 1 தான் வாங்கியிருக்காரு. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ 2 பேர் காம்படிஷனில் இருக்காங்க, ஏஓசியும். இப்போ இந்த 3ஆவது இருக்கார்ல, இந்த ஓட்டை அப்படியே எடுத்துருவாங்க. இதை எடுத்து இந்த ரெப்ரசன்டேஷனை பிரித்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இப்போது ஓகே, இந்த செகண்ட் பார்ட்டி இந்த இதை பாருங்கள், இந்த 3 இதை இவர் வந்து 3ங்கிற பிளேஸில் இருக்கார். ஓகேங்களா? இந்த 3 இதை கேன்சல் ஓகே, இந்த 2ங்கிற பிளேஸை பிக்குள்ளதை இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது, இதை எதுவும் பண்ண முடியாது. ஓகே, இந்த தேர்ட் மெம்பர் ஓட்டை மற்றவங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. எப்படின்னா, இவர் வந்து தேர்டு பிளேஸில் இவர் இருக்கிறாரு. இந்த தேர்டு ப்ரியாரிட்டி நம்மளால் எதுவும் பண்ணலாம், ஆனால் இந்த செகண்ட் ப்ரியாரிட்டியை மாற்றலாம். இதை இங்கே செகண்ட் ப்ரியாரிட்டியை மாற்றினோம்னா இவர் ஆல்ரெடி 1ல் தான் இருக்குது. ஸோ இதையும் எதுவும் பண்ண முடியாது. ஓகே, இந்த 4th ப்ரியாரிட்டியில் பாருங்கள், 4th இங்கே எஸ்ங்கிற ஆள் இவரை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்துருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் ப்ரியாரிட்டி ஏவை கொடுக்குது. இப்போது இவருடைய ஓட்டை நம்ம டெலிட் பண்ணிடுறோம். அப்படின்னா இவருக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்துடும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக ஏங்கிறவர் வின் பண்ணிடுவார். இதுதான் ஒற்றை மாற்று விகிதாச்சார பிரதிநிதித்துவம். அதாவது மாற்றுவாங்க ஓட்டை. ஜெயிக்கிறது யாரும் இல்லைனா மாற்று எதுக்கு வரதுனா இந்த இடத்த மாற்றுறாங்க. இவர் வந்து ஃபஸ்ட்டு ஓட்டு இவருக்கு ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க, இவரோட ஓட்டு எல்லாமே டெலிட் ஆகுது. அதாவது இவர் ஓட்டு எல்லாத்தையும் எடுத்துறாங்க, மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறாங்க. அப்படிங்கிற இவருக்கு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இப்போ 2வது இவர் கொடுத்துருக்காங்க அந்த எஸ்ங்கிற மெம்பர். அப்படிங்கிற அந்த 2வது கட் ஆச்சுன்னா ஃபஸ்ட் ஆயிருமா? ஸோ ஏங்கிற மெம்பர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் கமெண்ட்டில் மறக்காமல் கேளுங்க. இன்னொரு கிளாஸில் கூட நம்ம இதை தெளிவாக நடத்திடலாம். ஓகேங்களா? ஓகே, இதான் ஒற்றை மாற்று வாக்கு விகிதாச்சார பிரதிநிதித்துவம். ஓகேங்களா? ஓகே, இது வந்து எலெக்ஷனை பற்றி சொல்லுது. நெக்ஸ்ட்டு வாக்காளர் குழுமம், இவங்களுக்கு எல்லாரும் ஓட்டு போட முடியாது. பிரசிடெண்ட்டுக்கு யாரெல்லாம் ஓட்டு போடலாம்னா, ஒன்லி தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் மட்டும்தான் ஓட்டு போட முடியும். ஓகேங்களா? தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இங்கே போட்டிருக்கோம், வாக்காளர் குழுமம். யாரெல்லாம் ஓட்டு போடலான்னு பாருங்கள். பிரசிடெண்ட்டுக்கு எலெக்டட் எம்எல்ஏஸ், அதாவது 28 மாநில தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள். ஓகேங்களா? அப்பாயின்மெண்ட் கிடையாது. நம்ம இப்போ தமிழ்நாட்டில் அப்பாயின்மெண்ட்டே கிடையாது. அதாவது நியமன உறுப்பினர்கள் நமக்கு 234 சீட்ஸு தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஒரு மெம்பர் வந்து யார் ஆளுநரால் அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுவாங்க. இப்போது அதை நிப்பாட்டி வச்சுட்டாங்க. ஏன் நிப்பாட்டிட்டாங்கன்னா, எப்போதும் 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்கும். எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸ் நெக்ஸ்ட்டு ஆங்கிலோ இந்தியன்ஸுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குற மாதிரிக்கல, அது கான்ஸ்டியூஷனில் கிடையாது, நம்மளாக தான் சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருக்கோம். அதை 10 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போவாங்க. இப்போது லாஸ்ட்டாக கொண்டு வந்ததில் 2020 எக்ஸ்டெண்ட் பண்ணலை. ஓகேங்களா? ஒன்லி எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, ஆங்கிலோ இந்தியன்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலை. ஸோ அந்த இது நமக்கு கிடையாது. ஓகேங்களா? ஒரு மெம்பர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் மெம்பர்ஸ் கிடையாது. ஸோ 28 ஸ்டேட்டில் ஒன்லி எலெக்டட் எம்எல்ஏஸ். நெக்ஸ்ட்டு எலெக்டட் லோக்சபா ராஜ்யசபா எம்பிஸ், அதாவது லோக்சபாவில் 543 மெம்பர்ஸ் எலெக்டட், அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மக்களால். நெக்ஸ்ட்டு 238 எலெக்டட், 238 தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள். இவங்களால் என்ன பண்ணுவாங்கன்னா வாக்காளர் குழுமத்தில் இருப்பாங்க. இது போக யூனியன் பிரதேசங்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ்கள். ஓகேங்களா? யூனியன் பிரதேசத்தோட தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ்கள் எதில் இருப்பாங்கன்னா வாக்காளர் குழுமத்தில் இருப்பாங்க. அதாவது பிரசிடெண்ட்டுக்கு ஓட்டு போடுற ஒரு குழுவில் இருப்பாங்க. ஓகேங்களா? இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகே, இது யூனியன் பிரதேசத்துக்கு ஆரம்பத்தில் இந்த ஓட்டு போடுற ரைட்ஸ் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. எப்போ தான் அது சேர்த்தாங்கன்னா 70வது சட்டத்திருத்தம் 1992 மூலமாக தான் சேர்த்துருப்பாங்க. 70வது சட்டத்திருத்தம் 1992 மூலமாக தான் அதை சேர்த்தாங்க. எதுக்குலான்னா புதுச்சேரிக்கும் டெல்லிக்கும். ஓகேங்களா? புதுச்சேரிக்கும் டெல்லிக்கும். இப்போ ஜம்மு காஷ்மீர் வந்து யூனியன் பிரதேசம் தானே, அதுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 2019 ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்தை கேன்சல் பண்ணி இதை யூனியன் டெரிட்டரியாக ஆக்குனாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த டைம் ஜம்மு காஷ்மீருக்கு என்ன இல்லைன்னா கான்ஸ்டியூஷன் அந்த இது இல்லை, அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இல்லை. ஓகேங்களா? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இல்லை. அதனால அவங்க வந்து குடியரசுத் தலைவர் இதில் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் ஜம்மு காஷ்மீரை பற்றி அவங்க எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, செக்ஷன் 13, அது செக்ஷன் 13 வந்து
எதை சொல்லணும்னா புதுச்சேரிக்கு உள்ளது அப்படியே ஜம்மு காஷ்மீருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ புதுச்சேரியில் சட்டப்பேரவை எல்லாமே இருக்குது. இனி நெக்ஸ்ட் எலெக்ஷனில் ஜம்மு காஷ்மீருக்கு ஓட்டு போட ரைட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நம்ம என்ன பார்த்தோம், புதுச்சேரி ஆரம்பத்தில் யூனியன் பிரதேசங்களுக்கு ஓட்டு போட ரைட்ஸ் இல்லை. குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கு பெற இது இல்லை. 70ஆம் சட்டத்திட்டம் 1992 மூலமாக தான் கொண்டு வந்தாங்க. ஜூன் மாதம் நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் தான் இது நடைமுறைக்கு வந்துச்சு. இவங்க ஓட்டு போட்டாங்க. ஓகேங்களா? 1995 வருஷம் என்ன 1995 தான் புதுச்சேரியும் டெல்லியும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. எதுலன்னா பிரசிடென்ட் எலெக்ஷனில். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஆர்டிகிள் 56 இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், இப்போ தான் பார்த்தோம். ஆர்டிகிள் 55 என்னதுலான்ட்டு. நெக்ஸ்ட்டு 56 வந்து என்ன சொல்லுதுன்னா, ஆர்டிகிள் 56 டென்யூரை பற்றி சொல்லுது. அதாவது குடியரசுத் தலைவரோட பதவிக்காலம் 5 வருடங்கள் குடியரசுத் தலைவர் பதவியில் இருப்பார். நெக்ஸ்ட்டு ஆர்டிகிள் 57 என்ன சொல்லுதுன்னா, அவர் திரும்ப எத்தனை வாட்டினாலும் தேர்ந்தெடுக்கப்படலாம். இதுவே யூஎஸ்ஏலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அதிபர், அதாவது ட்ரம்ப், அதாவது அதிபர் வந்து எப்படி இருக்காங்க, நமக்கு குடியரசுத் தலைவர்னால் அவங்களுக்கு அதிபர் இருப்பாங்க. ஓகேங்களா? அதிபர் வந்து 2 டைம்ஸ் தான் தேர்ந்தெடுக்கப்படலாம். அதுக்கு மேலே அவர் ரீஎலெக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒருத்தர் 2 வாட்டி தான் அதிபராக இருக்கலாம். ஆனால் நம்ம இந்தியாவில் எப்படின்னா ஒருத்தர் எத்தனை தடவைனாலும் இருக்கலாம். ஓகேங்களா? எத்தனை தடவைனாலும் அவர் திருப்பி தேர்ந்தெடுக்கப்படலாம். ஓகேங்களா? இப்போ அதிகபட்சம் குடியரசுத் தலைவர் யாராக இருந்துங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, ஆர்டிகிள் 58 என்ன சொல்லுதுன்னா, அவருடைய தகுதிகளை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபஸ்ட்டு என்னது, அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும், இல்லைனா 35 வயசு குறைவாக இருக்கக்கூடாது, ஊதியம் பெறும் பதவி எதையும் அவர் வகிக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு லோக்சபா மெம்பராக ஆவதற்கான தகுதி அவர் பெற்றிருக்க வேண்டும். இதுவே குடியரசுத் தலைவர்னால் மக்களவை உறுப்பினருக்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும். அவர் மக்களவை உறுப்பினராக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும். ஓகேங்களா? இதுவே வைஸ் பிரசிடென்ட்னா ராஜ்யசபா வந்துடும். இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். பிரசிடென்ட்டுக்கும் வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் இந்த ஒன்று மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது பிரசிடென்ட்னா லோக்சபா மெம்பராக இருக்கணும், வைஸ் பிரசிடென்ட்னா ராஜ்யசபா மெம்பர் ஆவதற்கு இருக்கணும் இல்லை, லோக்சபா மெம்பர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும். இதுவே வைஸ் பிரசிடென்ட்னா ராஜ்யசபா மெம்பர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஆர்டிகிள் 59 இது வந்து என்ன சொல்லுதுன்னா, குடியரசுத் தலைவருக்குரிய சலுகைகள் கட்டுப்பாடுகள் அதை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆர்டிகிள் 60 என்ன சொல்லுதுன்னா, ஓத், அதாவது இவருடைய உறுதிமொழி. பிரசிடெண்ட் அப்பாயிண்ட் பண்ணும்போது அவர் உறுதிமொழி ஏற்று தானே, யாராக இருந்தாலும் உறுதிமொழி, இப்போ சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கட்டும், எம்எல்ஏ எம்பிஸ் எல்லாருமே உறுதிமொழி எடுத்துகிட்டு தான் டியூட்டியில் ஜாயின் பண்ணுவாங்க. அதே மாதிரிலாம் ஆர்டிகிள் 60 வந்து அவருடைய உறுதிமொழியை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு முக்கியமானது என்ன, குடியரசுத் தலைவருக்கு யார் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. ஓகேங்களா? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டிகிள் 61 என்ன சொல்லுதுன்னா, இம்பீச்மெண்ட், அதாவது கண்டன தீர்மானத்தை பற்றி சொல்லுது. அதாவது குடியரசுத் தலைவரை நம்ம கண்டன தீர்மானம் மூலமாக, அதாவது பதவி நீக்க தீர்மானத்தை ஏதாவது ஒரு அவையில் கொண்டு வந்து நெக்ஸ்ட் அவையில் அதை ஸ்பெஷல் மெஜாரிட்டி படி பாஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன ஆயிருந்தா அவரை பதவி நீக்கம் செஞ்சிடலாம். குடியரசுத் தலைவர் பதவி நீக்கிறதுக்கான இதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஜஸ்ட்டு என்னென்ன ஆர்டிகல்ஸ் அது என்னென்ன சொல்லுதுன்னு மட்டும்தான் பார்க்குறோம். நம்ம தான் ஒவ்வொரு ஆர்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஆர்டிகல் 54 நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆர்டிகல் 55 பார்த்தாச்சு. நம்ம ஆர்டிக்கல் குடியரசுத் தலைவர் பதவி வெற்றிடமாகும். இது வந்து ஆர்டிகல் 62 வந்து இதை சொல்லுதுங்க. ஓகேங்களா? ஆர்டிகல் 62 வந்து இதை தான் சொல்லுது. குடியரசுத் தலைவர் பதவி வெற்றிடமாகும் பாசிபிலிட்டிஸ், அதாவது எப்போல்லாம் வெற்றிடமாகும் அதை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? என்னென்ன செஞ்சால் வெற்றிடமாகும்னா, ஃபஸ்ட்டு அவர் ராஜினாமா செய்யலாம். குடியரசுத் தலைவர் வாலண்டியராக என்ன ராஜினாமா பண்ண போகிறேன், பதவி விலக போகிறேன் அப்படின்னாங்கன்னா அவர் பதவி காலியிடமாகும். அவருடைய அந்த பிளேஸ் வந்து காலியிடமாகும். ஓகே, இப்போது குடியரசுத் தலைவர் யார்கிட்ட தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுப்பார்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அசிஸ்டன்ட், அதாவது நம்ம வைஸ் பிரசிடென்ட்டை தான் கொடுப்பார். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பழி சாட்டுதல், அதாவது கண்டன தீர்மானம் மூலமாக அவர் பதவி நீக்கம் செய்யும்போது அவருடைய பதவியிடம் காலியாகும். பழிச்சாட்டுதல்னால் என்ன, அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதன் மூலம் அவரை பதவி நீக்கம் செய்யலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயங்க, அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறதுக்கு கான்ஸ்டியூஷனில் இன்னும் டெஃபினிஷன் இல்லை. ஓகேங்களா? கான்ஸ்டியூஷனில் எதெல்லாம் அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டுக்கு கீழே வருதுன்னு கான்ஸ்டியூஷனில் இல்லை. இது வந்து பாராளுமன்ற சட்டத்து மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இறப்பு, சப்போஸ் அவர் இறந்துட்டார்னா அவர் பதவியிடம் காலியாகும். இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதும், இறந்து போனால் ஒன்றும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு தேர்தல் குற்றம், அவர் எலெக்ஷனில் நிற்கிறாரு, எலெக்ஷனில் ஏதோ தில்லுமுள்ளு பண்ணி தான் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவரோட பிளேஸு காலியாகும். ஓகே, இதில் ஒரு ரொம்ப முக்கியமான கண்டென்ட் நம்ம பார்க்க போகிறோம். என்ன கண்டென்ட் பாருங்கள். இப்போது ஒருத்தர் வந்து பிரசிடென்ட் வந்து என்ன ஒரு மெம்பர் வந்து பிரசிடென்ட் ஆகிட்டார். அவர் வந்து ஒரு 6 மாதம் கிட்ட பிரசிடெண்ட்டாக இருக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு இது நிரூபிக்கப்படுது. என்னென்னா அவர் வந்து ஒரு மொள்ளமாரித்தனம் இல்லை ஒரு முடிச்சைத்தனம் பண்ணி தான், இல்லை ஏதாவது ஃப்ராடு வேலை பண்ணி தான் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தேர்தலில் ஜெயிச்சிருக்காரு. ஓகேங்களா? அப்படி தேர்தலில் ஜெயிக்கும் போது ஒரு 10 பில் கிட்ட அவர் பாஸ் பண்ணி விட்டுறது. ஓகேங்களா? 10 பில் கிட்ட
பாஸ் பண்ணிடுறாரு. ஏன்னா அந்த டைம் கவுன்சில் அமைச்சிட்ட கூட்டம் நிறைய பில்லு அனுப்புது. இவர் ஓகேப்பா சைன் பண்ணி விட்டுறாரு. ஓகே அப்படின்னு சைன் பண்ணி விட்டுறாரு. இப்போது அந்த பில்லு செல்லுமா செல்லாதா அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக செல்லும். ஓகேங்களா, அவர் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்த டைமில் சைன் பண்ணதுனால அந்த பில் எல்லாமே செல்லும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த தேர்தல் குற்றம் இதுக்கெலாம் யார் தீர்ப்பளிப்பான்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட் எலெக்ஷனில் ஏதாவது தேர்தல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா யார் இந்த இதை தீர்த்து வைப்பாங்க இல்லை பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் எல்லோரும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிடக்கூடாது. இதுக்கு ஆன்சர் என்ன, சுப்ரீம் கோர்ட் தான் தீர்த்து வைக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ட்ரிக்கியாக உள்ள பிளேசஸ், இதெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸ்பயர்ட் ஆயிடுச்சுன்னா ஆல்ரெடி 5 இயர்ஸ் கரெக்டாக 1950லேருந்து 55 வரைக்கும் நீட்டாக இருந்துட்டாருன்னா 5 வருஷம் தாராளமாக இருந்துட்டாருன்னா எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா காலியாகும். ஓகேங்களா. 5 இடம் என்னதெல்லாம் பாருங்கள், அவர் ராஜினாமா செய்கிறது, நெக்ஸ்ட்டு எக்ஸ்பயர் ஆகிறது, நெக்ஸ்ட்டு பழி சாட்டுதல் பதவி நீக்கம் செய்கிறது, சப்போஸ் இறந்து போயிட்டார்னா இல்லை தேர்தல் குற்றம் நிரூபிக்கப்பட்ட இந்த 5 வகையில் என்னது குடியரசுத் தலைவர் பதவி காலியாகுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ குடியரசுத் தலைவர் பதவி காலி ஆயிடுச்சு ஆகும்போது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் வைஸ் பிரசிடென்ட் குடியரசுத் தலைவராக செயல்படுவார். ஓகேங்களா. இப்போ சப்போஸ் இவருக்கே உடம்பு சரியில்லை இல்லை ஏதோ இது பண்ணுறாரு அப்படின்னா அந்த நேரத்தில் யார் நம்ம வைஸ் பிரசிடென்ட் வந்து குடியரசுத் தலைவராக செயல்படுவார். ஓகேங்களா. இப்போ குடியரசுத் தலைவர் பதவி காலியாக இருக்குது, வைஸ் பிரசிடென்ட் வந்து குடியரசுத் தலைவராக இருக்கார். இப்போது வைஸ் பிரசிடென்ட் பதவியும் காலியாக இருக்குன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு பாருங்கள், சுப்ரீம் கோர்ட்டோட சீனியர் ஜட்ஜி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இல்லை சுப்ரீம் கோர்ட்டோட சீனியர் ஜட்ஜி அவர் தான் என்ன செய்வார்னா பிரசிடெண்ட்டாக ஆக்ட் பண்ணுவார். ஓகேங்களா. இப்போது சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸும் இல்லை, அவரும் ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னு பெட்டில் இருக்கிறாருன்னு வச்சுக்கிட்டோங்களேன், சீனியர் ஜட்ஜி இது பண்ணுவாங்க. ஓகேங்களா. இப்போது இப்படி இந்தியாவில் நடந்திருக்கா நடக்கலைன்னு கேட்டால் நடந்திருக்கா 1969. ஓகேங்களா. என்ன ஆகும்னா ஜாகிர் ஹுசேன் வந்து இறந்து போயிடுவார். உடனே அப்போது வைஸ் பிரசிடெண்ட்டாக யார் இருப்பார்னா நம்ம விவி கிரி இருப்பார். இப்போது விவி கிரி வந்து கொஞ்ச நாள் இருப்பார். நெக்ஸ்ட்டு விவி கிரியும் அதை ரிசைன் பண்ணிட்டு அவர் பிரசிடெண்ட் எலெக்ஷனில் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் காலி பண்ணிட்டு போயிடுவார். இப்போ பிரசிடெண்ட் போஸ்டிங்கும் காலி, வைஸ் பிரசிடெண்ட் போஸ்டிங்கும் காலி ஆயிடுச்சு. உடனே என்ன பண்ணுறாருனா அந்த டைம் தான் ஹிதயத்துல்லா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து என்னதான் ஆக்ட் பண்ணுறாருனா என்னது பிரசிடெண்ட்டாக ஆக்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா. அந்த டைமில் இவருக்கு ஊதியம் எல்லாமே ஒரு பிரசிடெண்ட்டுக்குள்ள ஊதியம், பிரசிடெண்ட்டுக்கு என்னென்ன சலுகையெல்லாம் அனுபவிக்கலாமோ எல்லா சலுகையும் நம்ம ஹிதயத்துல்லா அனுபவிப்பார். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கிள் 61. ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு சொல்லணும்னா எல்லோரும் இந்த மைண்ட் மேப் மெத்தட் எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் பாசிட்டிவாக சொல்லியிருந்தீங்க, எனக்கு பர்சனலாகவும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்களா. ஓகே, வாங்க இதே மாதிரிக்குள்ள நம்ம கிளாஸ் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக பதிவிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆர்டிக்கிள் 61. ஆர்டிக்கிள் 61 என்ன செய்யணும், நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இம்பீச்மெண்ட் எப்படி பதவி நீக்கம் பண்ணுறாங்க நம்ம சொல்லிடணும், பார்ப்போம். எப்படி பதவி நீக்கம் நடக்குன்னா அதோட ப்ரொசீஜர் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ பிரசிடெண்ட்டை நம்ம பதவி நீக்கம் செய்யணும். ஃபஸ்ட்டு அந்த பில்லை வந்து அறிமுகப்படுத்துவாங்க. எங்கே அறிமுகப்படுத்துவாங்கன்னா லோக்சபா அல்லது ராஜ்யசபா எதுலனாலும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அல்லது ராஜ்யசபா இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதை சைன் பண்ணணும். எத்தனை பேர் சைன் பண்ணால் 4/1 மெம்பர்ஸ் வந்து அதை சைன் பண்ணணும். அப்படின்னா தான் அதை அறிமுகமே படுத்த முடியும். லோக்சபா அல்லது ராஜ்யசபாவில் நம்ம அறிமுகப்படுத்தலாம். 4/1 மெம்பர்ஸ், 4/1 எம்பிஸ் வந்து அதுக்கு சைன் பண்ணும். அதுக்கப்புறம் தான் அதை அறிமுகமே படுத்துவாங்க. நெக்ஸ்ட்டு அறிமுகப்படுத்தினதுக்கப்புறம் 14 நாட்களுக்கு முன்னாடியே யாருக்கு நம்ம பிரசிடெண்ட்டாக இருக்கவங்களுக்கு முன்னறிவிப்பு கொடுப்பாங்க. எத்தனை நாள், 14 நாட்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். 14 நாட்களுக்கு முன்னாடியே முன்னறிவிப்பு கொடுப்பாங்க. இப்போ குடியரசுத் தலைவர் 14 நாட்களுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவருக்கு நோட்டீஸ் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா பதவி நீக்க தீர்மானத்தை என்ன செய்வாங்கன்னா சிறப்பு பெரும்பான்மை மூலமாக அந்த இப்போது ஃபஸ்ட்டு லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா லோக்சபாவில் கொண்டு வருவாங்க. இல்லை ராஜ்யசபாவில் ஃபஸ்ட்டு கொண்டு வராங்கன்னா ராஜ்யசபாவில் ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் மெஜாரிட்டி அதாவது சிறப்பு பெரும்பான்மை மூலமாக இது பண்ணுவாங்க. ஓகேங்களா. நம்ம பார்த்தோம் நியமன உறுப்பினர்கள் எதில் வரமாட்டாங்க, குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுல வரமாட்டாங்க. ஆனால் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்கிறதுக்கு மட்டும் வந்துடுவாங்க. ஓகேங்களா. குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்க ஓட்டு போட வரமாட்டாங்க. ஆனால் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் பண்ணுறதுக்கு நியமன உறுப்பினர்களுக்கு உரிமை இருக்குது. ஓகேங்களா. இப்போ சிறப்பு பெரும்பான்மை மூலமாக யாரை இது பண்ணுறோம்னா நம்ம குடியரசுத் தலைவர் பதவி நீக்க தீர்மானத்தை எந்த அவையில் இன்ட்ரடியூஸ் பண்ணுமோ அந்த அவையில் நிறைவேற்றுறோம். ஓகேங்களா. இப்போது சிறப்பு பெரும்பான்மை மூலமாக நிறைவேற்றியாச்சு. இப்போ என்ன பண்ணோம், விசாரணைக்கு அவர் குடியரசுத் தலைவர் உட்படுத்தப்படுவார். ஓகேங்களா. அப்போது விசாரணை எந்த சபையில் நடக்கும்னா இப்போ லோக்சபாவில் தான் நம்ம சப்போஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம்னா ராஜ்யசபாவில் தான் விசாரணை நடக்கும். ஓகேங்களா. இப்போ குடியரசுத் தலைவர் தன்னுடைய தரப்பு நியாயத்தை அங்கே சொல்லுவார். இது அதான் 2வது பட்சம். அவர் சும்மா ஏதாவது பேசுவார், இல்லை அவர் நியாயத்தை சொல்லலாம், அதுக்கப்புறம் மாறலாம், என்னென்னாலும் நடக்கலாம். இப்போது இன்னொரு சபையில் கொண்டு வந்தாச்சு, அவருடைய தரப்பு இதை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பதவி நீக்க தீர்மானம் இன்னொரு சபையிலையும்
நிறைவேறுச்சுன்னா, அதுவும் 2/3 பங்கு, 3ல் 2 பங்கு மெஜாரிட்டியோட நிறைவேறுச்சுன்னா பதவி நீக்கம் இது தீர்மானம் நிறைவேறுச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன், அவர் வந்து பதவி நீக்கம் செஞ்சாச்சு. இது நாள் வரைக்கும் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செஞ்ச சரித்திரமே கிடையாது. ஒரு தலைவரை கூட நம்ம இம்பீச்மெண்ட் பண்ண கிடையாது. இது ரொம்ப லென்த்தி ப்ராசஸ். சிறப்பு பெரும்பான்மை அவ்வளோ சீக்கிரத்தில் கொண்டு வர முடியாது. ஓகேங்களா? ஓகே, இதான் குடியரசுத் தலைவரோட பதவி நீக்க தீர்மானம். இதில் ஒரே ஒரு இது மட்டும் வித்தியாசப்படும். குடியரசுத் தலைவர் பதவி நீக்க தீர்மானத்தை நம்ம 2 அவையில் எந்த அவையிலனாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதுவே துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்க தீர்மானம் செய்யணும்னா இதே ப்ரொசீஜர், சேம் ப்ரொசீஜர். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறும். எந்த அவையிலே அறிமுகம் செய்ய முடியாது. ஒன்லி எங்கே ராஜ்யசபாவில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸே பண்ண முடியும். ஓகேங்களா? ராஜ்யசபாவில் மட்டும் தான் துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்க தீர்மானத்தை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அதுவும் அவங்க சிறப்பு பெரும்பான்மை மூலமாக அதை நிறைவேற்றணும். ஓகேங்களா? ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலமாக அவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதை லோக்சபா வந்து சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாக அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அவரை பதவி நீக்கம் செஞ்சிடலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு குடியரசுத் தலைவருக்கான சிறப்புரிமைகள் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? குடியரசுத் தலைவருக்கான சிறப்புரிமைகள் பற்றி ஆர்டிக்கிள் 361 1 சொல்லுது. ஓகேங்களா? இது என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். இவர் வந்து அவருடைய அதிகாரத்தை செயல்படுத்துவதில் எந்த நீதிமன்றத்துக்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய பவரை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல எந்த கோர்ட்டுக்கும் அவர் பதிலளிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. நெக்ஸ்ட்டு இவர் பதவியில் இருக்கும்போது இவர் மேலே குற்றவியல் நடவடிக்கை எதுவுமே தொடர முடியாது. ஓகேங்களா? இவர் பதவியில் இருக்கையில் அவர் மேலே குற்றவியல் நடவடிக்கை எதுவும் தொடர முடியாது. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து இவரை சிறையில் அடைக்க முடியாது. அதுக்கப்புறம் இவர் மேலே நீதிமன்ற நடவடிக்கை எதுவுமே எடுக்க முடியாது இவர் பதவியில் இருக்கும்போது. நெக்ஸ்ட்டு இவர் மேலே சிவில் வழக்குகள் தொடரலாம். சிவில் வழக்குகள் வேணால் தொடரலாம். ஆனால் 2 மாதத்துக்கு முன்னாடியே இவர்கிட்ட சொல்லியிருக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான். இதுதான் சிறப்புரிமைகள். 4 பாயிண்ட்டு. ஆர்டிகல் 361 1, இது 361 2, இது 361 3, 361 4. இப்படி ஆர்டராக படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, நீதிமன்றத்துக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 2வது குற்றவியல் நடவடிக்கை மேலே தொடர முடியாது. 3வது வந்து சிறையிலையும் அடைக்க முடியாது, நீதிமன்ற நடவடிக்கையும் தொடர முடியாது. 4வது வந்து சிவில் வழக்குகள் மட்டும் இது மேலே பண்ணலாம். 2 மாதத்துக்கு முன்னாடி அனுமதிக்கப்பட்டிருக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், குடியரசுத் தலைவர் யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்ப்போம். பாருங்கள், யாரெல்லாம் குடியரசுத் தலைவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அதாவது பிரதம அமைச்சர் மற்றும் அமைச்சரவை குழுவை இவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு யூபிஎஸ்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்களை இவர் தான் நியமிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஏஜிஐங்கிறதுனா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய தலைமை வழக்குரைஞர். ஓகேங்களா? இதுவே ஸ்டேட்டுக்கு பார்த்தா கவர்னர் இருப்பார். கவர்னர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். சிஏஜி நம்ம என்ன சொல்லணும், அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறத அங்கே நம்ம என்ன சொல்லணும்னா அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு ஸ்டேட்டுக்கு சொல்லுவோம். இதுவே சென்ட்ரல்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 உறுப்பினர்களை இவர் வந்து நியமனம் செய்கிறாரு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னா நேஷ்னல் கமிஷன் ஃபார் எஸ்சி, நெக்ஸ்ட்டு நேஷ்னல் கமிஷன் ஃபார் பிசி பேக்வர்ட் கமிஷன், நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் ட்ரைப், இவங்க எல்லாத்துக்கும் கமிஷன் இவர் தான் இது பண்ணுறாரு. ஓகேங்களா? மறக்காமல் இதோடைய ஆர்டிக்கல் என்னன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, யூனியன் டெரிட்டரிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரை இவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. அதாவது யூனியன் பிரதேசங்களுடைய நிர்வாக தலைவரை இவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. சில இதுக்கு லெப்டினன்ட் கவர்னர்னு சொல்லுவாங்க, சில பேருக்கு ஐஎஸ் தான் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்பர்சன் அண்ட் மெம்பர்ஸை இவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. நிதிக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள். ஓகேங்களா? சம்டைம்ஸ் இது நமக்கு குழப்பம், நிதிக்குழு தலைவர் இவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு. ஏன்னா அது வந்து பிரைம் மினிஸ்டர் கையிலலாம் வரும், ஃபினான்ஸ் மினிஸ்டரில் இது பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு சிஏஜி, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா. நமக்கு சிஏஜி வந்து இதெல்லாம் நம்ம ஒற்றையாட்சி கூட்டாட்சியிலே தெளிவாக பார்த்தோம். இதெல்லாம் ஒருங்கிணைந்த, அதாவது ஒற்றையாட்சி தன்மை கொண்டது சிஏஜி அப்படின்லாம் பார்த்தோம். இதெல்லாம் ரீகால் பண்ணிட்டு வாங்க படிக்கும்போதே. நெக்ஸ்ட்டு மாநிலங்களுக்கு இடையான குழு, ஆர்டிக்கிள் 263 வந்து எதை சொன்னால் மாநிலங்களுக்கு இடையான குழு சொல்லுது. அதான தலைவர் உறுப்பினர் எல்லாத்தையும் இவர் தான் நியமிக்கிறார். சரி, தலைவரை இவர் தான் இது பண்ணுறாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், சட்டமன்ற அதிகாரங்கள். சட்டமன்ற அதிகாரங்கள் என்னதெல்லாம் பார்த்தோம்னா இவர் வந்து லோக்சபாவை கலைக்கலாம், லோக்சபாவை கலைக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது. நெக்ஸ்ட்டு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். அதாவது ஒரு பில்லு வந்து லோக்சபா ராஜ்யசபாவில் நிறைவேற்றாமல் ரொம்ப இழுத்துக்கிட்டு இருக்குது, இல்லை லோக்சபாவில் ராஜ்யசபாவில் நிறைவேறாமல் இழுத்துட்டு இருக்குது, இல்லை ராஜ்யசபாவில் லோக்சபா நிறைவேறாமல் இழுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னா குடியரசுத் தலைவர் கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யலாம். ஓகேங்களா? அது கூட்டத்தோட தலைவரை யார் இருப்பாங்கன்னா நம்ம எப்போதும் மக்களவை சபாநாயகர் தான் இருப்பார். ஓகேவா? ஏன்னா மக்களவைக்கு தலைமை தாங்குபவர் சபாநாயகர், மாநிலங்களவைக்கு தலைமை தாங்குவது துணை குடியரசுத் தலைவர். இப்போ கூட்டம் இருக்குன்னா எல்லாரோட ஹெட்டுங்க இருப்பாங்க. அப்படிங்கிற இதுக்கு தலைவராக யார் இருப்பாங்கன்னா மக்களவை சபாநாயகர் தான் இருப்பாங்க, குழம்பிடக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதை பற்றி எது சொல்லணும், ஆர்டிகிள் 108 சொல்லுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஒரு வருஷத்துடைய முதல் கூட்டம், அதாவது ஒரு வருஷத்துடைய முதல் கூட்டம் அல்லது தேர்தல் முடிந்த பிறகு முதல் கூட்டம் யார் ஸ்டார்ட் பண்ணி வைப்பார்னா நம்ம பிரசிடென்ட் தான் ஸ்டார்ட் பண்ணி வைப்பார். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு
அவசர சட்டம் கொண்டு வர அதிகாரம் ஆர்டிகல் 123 சொல்லுது. ஓகேங்களா, குடியரசுத் தலைவர் அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம். ஆர்டிகல் 123 சொல்லுது. அவசர சட்டம் பிறப்பிக்கிறதுக்கு 2 இது இருக்குங்க. அட்லீஸ்ட்டு ஒரு சபையை, அதாவது 2 சபையுமே இருக்கக்கூடாது. லோக்சபாவும் அப்போது இருக்கக்கூடாது, ராஜ்யசபாவும் இருக்கக்கூடாது. இல்லை லோக்சபா மட்டும்தான் இருக்கும். இந்த 2 சுச்சுவேஷனில் தான் அவசர சட்டத்தை அவரால் இயற்ற முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வீட்டோ பவர் வித் ரெஸ்பெக்ட் டு பில்ஸ், அதாவது வீட்டோ பவர் வந்து யூஸ் பண்ணலாம். ஒன்று என்ன செய்யலாம், பாஸ் பண்ணால் பிரச்சனை இல்லை, ஒன்று ரிஜெக்ட் பண்ணலாம். ஒரு பில்லு வந்து நம்ம யார் கைக்கு போகுதுன்னா, ஓகே, ஒரு பில்லு வந்து பிரசிடென்ட் கைக்கு போகுது அப்போது அவர் என்ன பண்ணலாம், பாஸ் பண்ணலாம். ஓகே, நார்மலாக ஒரு சட்டம் கொண்டு வரணும் லோக்சபாவில் ராஜ்யசபாவில் அந்த பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும். லோக்சபா பாஸ் பண்ணிட்டு ராஜ்யசபா பாஸ் பண்ணிட்டு அப்படிங்கிற அந்த பில்லு எதுக்கு போகும், பிரசிடென்ட் கைக்கு போகும். பிரசிடென்ட் கைக்கு போகும்போது அவர் வந்து அதை வந்து பாஸ் பண்ணலாம், இல்லையா ரிஜெக்ட் பண்ணலாம். பாஸ் பண்ணலாம் அல்லது ரிஜெக்ட் பண்ணலாம் அல்லது ரிட்டன் கொடுக்கலாம், ரிட்டன் அனுப்பலாம். ஓகேங்களா, இதுதான் அவருடைய வீட்டோ பவர் அப்படின்னு சொன்னோம். ஓகேங்களா, பாஸ் பண்ணுறது, ரிட்டன் அனுப்புறது, ரிஜெக்ட் பண்ணுறது, இதை வீட்டோ பவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து அவருக்கு இருக்குது. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு தகுதி நீக்கம். ஓகே, இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, எம்பிஸை தகுதி நீக்கம் பண்ணுறாரு. அவர் இது சரியில்லை அப்படின்னு சொல்லி எம்பிஸ் வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவரை வந்து தகுதி நீக்கம் பண்ணலாம். யார்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டுனா, எலெக்ஷன் கமிஷன்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு, இந்த இடத்துல தான் எலெக்ஷன் கமிஷன் வராங்க, இந்த இடத்துல நம்ம சுப்ரீம் கோர்ட்டுன்னு போட்டக்கூடாது. ஓகேங்களா, யார் எலெக்ஷன் கமிஷன்கிட்ட ஆலோசனை செய்துவிட்டு இவர் வந்து எம்பிக்களை தகுதி நீக்கம் செய்யலாம். நெக்ஸ்ட்டு இவர் வந்து நாமினேட்ஸ், அதாவது இவர் 2 உறுப்பினர் லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாருன்னா 2 ஆங்கிலோ இண்டியன்ஸை நியமனம் செய்கிறாரு. ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் 12 உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார். ஆனால் லோக்சபாவில் 2 உறுப்பினர்கள் நியமனம் நம்ம அப்ளை சொன்னோம். 104 சட்ட திருத்தப்படி எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களே தவிர யாருக்கு, நம்ம ஆங்கிலோ இண்டியன்ஸ் பீப்புளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலை. ஓகேங்களா, ஸோ இந்த வாட்டி கிடையாது அவங்களுக்கு. இதுதான் அவருடைய சட்டமன்ற அதிகாரம். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு நோட். என்ன நோட்னா, நான் ஆல்ரெடி இது கிளாஸ்லேயே டீச் பண்ணியிருந்தேன். 10th கிளாஸ் நடத்தும்போது 42வது சட்ட திருத்தம் என்ன சொல்லுதுன்னா, 42 அதாவது நார்மலாக ஆர்டிகிள் 74 படி பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை குழு வந்து ஒரு பில்லை அவருக்கு யாருக்கு, நம்ம பிரசிடென்ட்க்கு அனுப்பிச்சுட்டா அவர் வந்து ஒன்று பாஸ் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம் அல்லது ரிட்டன் அனுப்பலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இவர் அனுப்பிச்சா கண்டிப்பாக பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற இதாக இருந்துச்சு. கண்டிப்பாக அவர் வந்து பாஸ் பண்ணி ஒன்று இருந்துச்சு. 44வது சட்ட திருத்தம் என்ன சொன்னிச்சுன்னா, குடியரசுத் தலைவர் அவருடைய விருப்பம் வந்து முக்கியமானது. ஸோ அவர் வந்து ஒரு சான்ஸ், அதாவது நீங்கள் திருப்பி பாருங்கள், கொஞ்சம் பரிசீலனை படிப்பாங்க, இல்லை கொஞ்சம் சேஞ்சஸ் அப்ளை பண்ணணும், கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி திருப்பி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கு அனுப்பலாம். சப்போஸ் அனுப்பிச்சு அவங்க ஓகே திருப்பி இல்லை எங்களுக்கு அந்த கருத்து ஒத்து வரல, எந்த சேஞ்சஸும் அனுப்பாமல் அந்த பில்லை அப்படியே அனுப்பிச்சா அவர் கண்டிப்பாக அதை வந்து பாஸ் பண்ணி தான் தீரணும், சட்டமாக்கி தான் தீரணும், அதில் சைன் போட்டு தான் தீரணும். இதுதான் இந்த சட்டத்திருத்தம். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த சட்டத்திருத்தத்தில் மொரார்ஜி தேசாய், இந்திரா காந்தி அம்மாவுக்கு பயங்கர கான்ஃப்ளிக்ட் வந்துச்சு. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், நீதித்துறை அதிகாரங்கள் என்னதுலான்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஃபஸ்ட்டு அப்பாயிண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ். இவர் தான் யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதி. நெக்ஸ்ட்டு ஹைகோர்ட் ஜட்ஜஸ் எல்லாருமே யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க, நம்ம பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் சரி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாருமே பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஹைகோர்ட் ஜட்ஜினோடனே கவர்மெண்ட் போடுறோட ஹைகோர்ட் ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் யார், நம்ம பிரசிடென்ட். நெக்ஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட்டை இவர் வந்து ஆலோசனை பெறலாம். ஓகேங்களா, இது வந்து ஆர்டிகல் 143 சொல்லுது. ஆர்டிகல் 143 வந்து குடியரசுத் தலைவர் சுப்ரீம் கோர்ட்டை ஆலோசனை கேட்கலாம். ஆனால் அதுபடி நடக்கணும்னு அவசியம் இருக்குது இல்லை. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்டிகல் 72 மன்னிப்பளிக்கும் அதிகாரம். ஓகேங்களா, ஆர்டிகல் 72 என்னென்னா குடியரசுத் தலைவர் மன்னிப்பளிக்கும் அதிகாரத்தை பற்றி சொல்லுது. ஃபஸ்ட்டு மன்னித்தல், அதாவது ஒருத்தருக்கு தூக்கு தண்டனை கொடுக்குது, அவரை கம்ப்ளீட்டாக மன்னிக்கலாம். அந்த பவர் ஒன்லி பிரசிடென்ட்க்கு மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா, கம்ப்ளீட்டாக மன்னிக்கிறது, அப்சல்யூட் முழுமையாகவே மன்னிச்சிடுறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு முழுமையாக மன்னிக்கிறது. நெக்ஸ்ட்டு குறைத்தல் அல்லது தளர்த்துதல்னு வச்சுக்கலாம். தளர்த்துதல்னு வச்சுப்போமே, அதாவது ஒருத்தருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க, மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. அந்த மரண தண்டனையை இவர் வந்து கடுங்காவல் தண்டனையை மாற்றலாம், இல்லை ஆயுள் தண்டனையை மாற்றலாம். அந்த பவர் யாருக்கு இருக்குது, நம்ம பிரசிடென்ட்க்கு தான் இருக்குது. அதுக்கப்புறம் காலத்தை குறைக்கலாம். அதாவது ஒருத்தங்களுக்கு 10 வருஷம் தண்டனை இருக்குன்னா அது 5 வருஷம். அந்த தண்டனையோட மெத்தடை மாற்றாமல் அந்த தண்டனையோட வருஷத்தை குறைக்கிறது. ஓகேங்களா, குறைத்தல். நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு காரணம், ஒருத்தங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, இல்லை ஃபிசிக்கலி சேலஞ்சடாக இருக்காங்க.
அப்படிங்கையில் அவங்க தண்டனையை ஒத்தி வைக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இன்னொரு இது பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா, தற்போதைக்கு ஒருத்தர் பிரசிடென்ட்க்கு வந்து கருணை மனுக்காண்டி இது பண்ணியிருக்காரு, என்னுடைய இதை தண்டனை குறைங்க இல்லை ஏதோ சொல்லியிருப்பாங்க. அந்த டைமில் அவருடைய இதை நிப்பாட்டி வைக்கிறது. இது எல்லாமே குடியரசுத் தலைவர்களில் பேடனிங் பவரில் வருது. ஆனால் முழுமையாக மன்னித்தல் ஒன்லி பிரசிடென்ட்க்கு மட்டும்தான் இருக்குது, மற்ற யாருக்குமே கிடையாது, கவர்னருக்கு கிடையாது. ஓகேங்களா, இது முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட்டு துணை குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவரை பற்றி என்ன சொல்லுதுன்னா, ஆர்டிகல் 63 to 70 சொல்லுது. ஆர்டிகல் 63 என்ன சொல்லுதுன்னா, இந்திய துணை ஜனாதிபதியை பற்றி சொல்லுது. அதாவது ஆர்டிகல் 63 வந்து இந்தியாவோட இந்தியாவது முதல் குடிமகன் பிரசிடென்ட். இரண்டாவது குடிமகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வைஸ் பிரசிடென்ட். ஓகேங்களா. ஆர்டிகல் 64 என்ன சொல்லுதுன்னா, மாநிலங்களோட அலுவல் வழி தலைவராக யார் இருக்காருன்னா வைஸ் பிரசிடென்ட் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 65 என்ன சொல்லுதுன்னா, அவர் தான் ஜனாதிபதியாக செயல்படுவார். அதாவது எந்த டைமில் அவர் ஜனாதிபதியாக செயல்படுவார், வைஸ் பிரசிடென்ட் எந்த டைம்லலாம் ஜனாதிபதியாக செயல்படுவார்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. அவர் இறந்துட்டாலோ, சப்போஸ் அவர் வந்து ஏதாவது அவர் மேலே குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு இது பண்ணாட்டோ, இல்லை ராஜினாமா கொடுத்துட்டாலோ ஒரு 6 மாதத்துக்கு அவர் வந்து ஜனாதிபதியாக செயல்படுவார். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வைஸ் பிரசிடென்ட் தேர்தல். வைஸ் பிரசிடென்ட் தேர்தலும் அப்படியே சேமஸ் பிரசிடென்ட் தேர்தல் தான். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும் இருக்கும். என்ன வித்தியாசம் பார்த்துடலாமா? ஓகே, என்ன வித்தியாசம் பாருங்கள். வைஸ் பிரசிடென்ட் தேர்தலுக்கு இதில் இந்த 28 ஸ்டேட் எலெக்டட் எம்எல்ஏஸ் வரமாட்டாங்க. ஓகேங்களா. வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனில் இவங்க வரமாட்டாங்க. ஒன்லி லோக்சபா ராஜ்யசபா மெம்பர்ஸ். ஆனால் இதில் எலெக்டட் இருக்குல்ல, ப்ளஸ் அப்பாயின்மெண்ட் மெம்பர்ஸும் ஜாயின் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா. அப்பாயின்மெண்ட் மெம்பர்ஸும் ஜாயின் பண்ணிப்பாங்க. வைஸ் பிரசிடென்ட்டில் எலெக்டட் லோக்சபா எம்பிஸ், நாமினேட்டட் 2 பேருமே எம்பிஸ் வந்திருப்பாங்க. லோக்சபாவில் எலெக்ட் பண்ணியிருந்தாலும் சரி, நியமன உறுப்பினர்களும் கலந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ராஜ்யசபா நாமினேட்டட் அண்ட் எலெக்டட் எம்பிஸ். ராஜ்யசபாவில் அப்பாயின்மெண்ட் பண்ணவங்களும் சரி, தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களும் சரி இதில் பங்கு பெறலாம். ஓகேங்களா. யார் வரமாட்டாங்கன்னா 28 ஸ்டேட் எம்எல்ஏஸ் வரமாட்டாங்க. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு இது என்ன சொல்லுது, 66 வைஸ் பிரசிடென்ட்டோட எலெக்ஷனை பற்றி சொல்லுது. 67 என்ன சொல்லுதுன்னா, அவருடைய பதவி காலத்தை பற்றி சொல்லுது. அப்படியே சேமஸ் பிரசிடென்ட் தான். எவ்வளவு 5 இயர்ஸ். ஓகேங்களா. 5 இயர்ஸ் முடிஞ்சதும் அவர் ரிசைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 68 என்ன சொல்லுதுன்னா, வைஸ் பிரசிடென்ட் காலியிடத்தை நிரப்புவதற்கான தேர்தல். அதாவது வைஸ் பிரசிடென்ட் எந்தெந்த நேரத்தில் அவரோட இது காலியிடம் அப்படியே பிரசிடென்ட்டுக்கு இது பண்ணுற மாதிரிக்கலாம். வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்டு இருந்தால் அவராக ரிசைன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், அவராக ரிசைன் பண்ணலாம். எந்தெந்த டைம்லாம் வைஸ் பிரசிடென்ட் பொசிஷன் காலியாக இருக்குன்னா, ஃபஸ்ட்டு அவராக ராஜினாமா பண்ணலாம், ரிசைன் பண்ணலாம். ரெண்டாவது, அவர் மேலே ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டு, தப்பான நடத்தை, ஃப்ராட் பண்ணி வந்திருந்தாருன்னா காலியாக இருக்கும். வேறு எந்த டைமில் அவருக்கு உடம்பு சரியில்லாதுன்னா காலியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அவருடைய டென்யூர் எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா அந்த டைமில் அவர் இது காலியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அவர் ஏதாவது ஊழல் பண்ணி நிரூபிக்கப்பட்டாலோ அந்த இது. நெக்ஸ்ட்டு அவரை பதவி நீக்கம் பண்ணாலோ இம்பீச்மெண்ட் அப்படிங்கிற அவர் இது காலியாக இருக்கும். ஓகேங்களா. அஞ்சு சுச்சுவேஷன். நெக்ஸ்ட்டு 69 என்ன சொல்லுதுன்னா, அவருடைய ஓத் அண்ட் அஃபர்மேஷனை பற்றி சொல்லுது. ஓகேங்களா. ஓத் அண்ட் அஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 70 வந்து என்ன சொல்லுதுன்னா, பிற தற்செயல்களில் ஜனாதிபதியின் செயல்பாடுகளை நிறைவேற்றுதல். அதாவது அவருக்கு உடம்பு சரியில்லை, அந்த டைம் இவர் கொஞ்ச நாளைக்கு இவரில் பிரசிடென்ட்கே வெளியூர் போயிருக்காரு, அந்த டைமில் இவர் பிரசிடென்ட்டுடைய போஸ்டிங்கை டியூட்டிஸை அவர் செய்வார். ஓகேங்களா. ஓகே, திருப்பி ஒரு வாட்டி ரீகால் பண்ணிடலாம். ஆர்டிகல் 63 என்ன சொல்லுது, வைஸ் பிரசிடென்ட்டை பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 64 வந்து அவர் தான் மாநிலங்களவையோட அதிகாரப்பூர்வ தலைவர், அலுவல் வழி தலைவராக இருக்கார். அதாவது வைஸ் பிரசிடென்ட் மாநிலங்களவையின் தலைவருக்கு தனி எலெக்ஷன் கிடையாது. யார் வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்காங்களோ அவங்க அலுவல் வழி தலைவராகிடுவாங்க. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 65 வந்து அவர் வந்து ஜனாதிபதி எந்த டைமில் செயல்படுறாரு, அதாவது வைஸ் பிரசிடென்ட் வந்து ஜனாதிபதி செயல்படுறதை பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 66 வந்து வைஸ் பிரசிடென்ட் தேர்தலில் சொல்லுது. ஆர்டிகல் 67 வந்து பதவி காலத்தை பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 68 வந்து காலியிடத்தை நிரப்புவதற்கான தேர்தலை பற்றி சொல்லுது. 69 வந்து அவருடைய உறுதிமொழியை பற்றி சொல்லுது. 70 வந்து அவர் ஜனாதிபதியோட செயல்களை நிறைவேற்றுதல் அதை சொல்லுது. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வைஸ் பிரசிடென்ட்டோடைய அதிகாரங்கள் மற்றும் கடமைகள். இவர் தான் அதிகாரப்பூர்வ தலைவராக இருக்கார். ராஜ்யசபாவோட அதிகாரப்பூர்வ தலைவர் யாருன்னா வைஸ் பிரசிடென்ட். அதை சொல்கிற ஆர்டிகல் என்னது, ஆர்டிகல் 64. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சிமிலர் டு லோக்சபா ஸ்பீக்கர். ஆமாம், இவர் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அலுவல் வழி மாநிலங்களோட தலைவர்னு சொல்லியிருக்கோம். ஸோ மாநிலங்களின் தலைவர்னா எப்படி லோக்சபாக்கு ஸ்பீக்கர் இருக்காரோ அதே மாதிரிக்கெல்லாம் ராஜ்யசபாவுக்கு இருப்பார். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு ஆக்டர்ஸ் பிரசிடென்ட். இவர் எந்தெந்த டைம்லலாம் பிரசிடெண்ட்டாக இருக்கிறாருன்னு நம்ம பார்த்தோம். எந்தெந்த டைமில் பிரசிடெண்ட்டாக இருப்பார், பிரசிடென்ட் பதவியிடம் காலியாக இருக்கும்போது, பிரசிடென்ட் இங்கே வெளியூர் போயிருக்கலாம், அவர் இறந்துட்டாலோ, இல்லை அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டாலோ, இல்லை அவர் மேலே பதவி நீக்க தீர்மானம்
ஏற்படுத்தப்பட்டாலும் அந்த நேரத்தில் இவர் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக ஆக்ட் பண்ணுவார். ஓகேங்களா, அதை சொல்கிற ஆர்டிகிள் வந்து ஆர்டிகல் 65. நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் இவர் எவ்வளோ காலத்துக்கு பிரசிடெண்ட்டாக இருக்காங்கன்னா 6 மாதத்துக்கு பிரசிடெண்ட்டாக இருக்கலாம். ஓகேங்களா, இதுவே அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் பிரசிடெண்ட் இறந்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக வைஸ் பிரசிடெண்ட் வந்து பிரசிடெண்ட் ஆயிடலாம். ஓகேங்களா, இல்லை அவரே வாலண்டராக ரிசைன் பண்ணிட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக வைஸ் பிரசிடெண்ட் தான் பிரசிடெண்ட், அதாவது அதிபர். ஓகேங்களா, அவர் தான் பிரசிடெண்ட்டாக இருப்பார். ஓகேங்களா, ஆனால் நம்ம நாட்டில் அப்படி கிடையாது. 6 மந்த்து மேக்ஸிமம் இருக்கலாம். அவருக்கு தனியாக எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சாதான் வர முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வைஸ் பிரசிடெண்ட் வந்து பிரசிடெண்ட் ஆகும்போது அவருக்கு ஒன்லி பிரசிடெண்ட்டோட வேலையை மட்டும்தான் பார்க்கலாம். அவர் வந்து ராஜ்யசபா சேர்பர்சனுக்குள்ளே வேலையை பார்க்க தேவையில்லை. ஓகேங்களா, அதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிரதமரை பற்றி பார்க்க போகிறோம். ஆர்டிகல் 74லேருந்து 78 வரைக்கும் பிரதமரை பற்றி தான் சொல்லுது. ஓகேங்களா, ஆர்டிகல் 74 வந்து பிரதமரை பற்றி சொல்லுது ஜென்ரலாக. ஆர்டிகல் 78 வந்து பிரைம் மினிஸ்டரோட கடமைகளை பற்றி சொல்லுது. இது நம்ம முன்னாடி கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம். ஓகே, பார்க்காதவங்க முன்னாடி பாலிட்டி கிளாஸஸ் வீடியோஸ் இருக்குது, அதில் போய் பாருங்கள், அந்த பிளேலிஸ்ட் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் என்னதான் இருக்காங்கன்னா ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நேற்று கிளாஸில். ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்டுனா ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் என்னன்னா ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட்டாக இருப்பார். இதுவே பிரசிடெண்ட்னா ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்டாக இருப்பார். ஸ்டேட்டுனா என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸ்டேட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் என்ன, இங்கிலீஷ்லையாவது ஓகே ஓரளவு தெரியும், தமிழ்னா ரெண்டுத்தையுமே அரசுன்னு சொல்லுவோம். சொல்லப்போனால் ஸ்டேட்டுங்கிறத நம்ம மாநிலம்னு சொல்லுவோம். ஓகே, ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்டுனா பிரசிடெண்ட் தான் நம்ம ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்னா என்னதில் வரும்னா லேண்டு, சாவரினிட்டி, நெக்ஸ்ட்டு நிலம், சாவரினிட்டி, பீப்புள், நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட். இந்த 4த்துக்கும் சேர்த்து தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். அதாவது லேண்டு, சாவரினிட்டி, பீப்புள், கவர்மெண்ட், இந்த 4த்தையும் சேர்ந்து தான் ஸ்டேட்டு. இந்த 4த்துக்கும் தலைவர் தான் யார், நம்ம பிரசிடெண்ட். ஓகேங்களா, ஆனால் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா யார், நம்ம பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா, இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் போட்டு குழப்பிடக்கூடாது, அடிக்கடி கேட்கக்கூடிய இடம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 75 என்ன சொல்லுதுன்னா பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட்டை பற்றி சொல்லுது. பிரைம் மினிஸ்டர் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம குடியரசுத் தலைவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, யூஸ்வலி எப்படி அப்பாயின்ட் பண்ணுவோம், பெரும்பான்மை பெற்ற கட்சியோட தலைவர் தான் பிரைம் மினிஸ்டராக இருப்பார். இப்போது சப்போஸ் அந்த பெரும்பான்மை பெற்ற கட்சியோட தலைவர் வந்து ஒரு உறுப்பினராகவே இல்லை, அதாவது எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாகவே இல்லை அப்படின்னா, பாராளுமன்ற உறுப்பினராக இல்லைன்னா அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகலாம்னா ஆகலாம். ஆனால் 6 மாதத்துக்குள்ளே அவர் வந்து லோக்சபா இல்லைன்னா ராஜ்யசபா ஏதாவது ஒன்றுத்தில் எம்பியாக இருக்கணும். ஓகேங்களா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருக்கணும். சப்போஸ் அவர் ராஜ்யசபாவில் இப்போ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருக்கார். இப்போ அந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு நம்ம நியமன உறுப்பினராக இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கலாம். நியமன உறுப்பினர் வந்து எதாக இருக்கலாம்னா நியமன உறுப்பினர் வந்து கண்டிப்பாக எதாக இருக்கலாம்னா பிரைம் மினிஸ்டர் இருக்கலாம். ஆனால் 6 மாதத்துக்குள்ளே அவர் வந்து எலெக்ஷனில் நின்று வச்சுருக்கோம். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு சேர்மேன். இவர் எதுக்கெல்லாம் தலைவராக இருக்காருன்னா நிதி ஆயோக்கோட தலைவராக இருக்கார். மாநிலங்களுக்கு இடையான குழு இன்டர்ஸ்டேட் கவுன்சிலோட தலைவராக இருக்கார். நெக்ஸ்ட்டு நேஷ்னல் வாட்டர் ரிசோர்ஸ் கவுன்சில் இதுக்கு தலைவராக இருக்கார். தேசிய வளர்ச்சி குழு நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சிலுக்கு தலைவராக இருக்கார். ஓகேங்களா, இந்த இதெல்லாம் முக்கியமானது பார்த்துக்கோங்க. நிதி ஆயோக்லாம் ரொம்ப முக்கியம். நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இது, அதுக்கப்புறம் தேசிய பேரிடர் மேலாண்மை, இது எல்லாத்துக்குமே அவர் தான் தலைவராக இருக்கார். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஓகே, வேறு என்னென்ன இதெல்லாம் பிரைம் மினிஸ்டர் வைக்கிறான்னு பாருங்கள். ஆளுங்கட்சியோட தலைவராக யார் இருக்காருன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் தான் கேபினட் குழுவை நியமிக்கிறார். இவரை வந்து பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு அமைச்சரவை குழு, இவர் என்னென்ன அமைச்சரை நியமிக்க சொல்கிறாரோ அந்தந்த அமைச்சரை குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் செய்கிறார். அதான் இவர் தான் செட்டப் கேபினட் குழு. ஓகேங்களா, கேபினட் அமைச்சர்களை இவர் தான் தேர்ந்தெடுக்கிறாரு. நெக்ஸ்ட்டு சீஃப் ஸ்போக்ஸ் பர்சன், இவர் தான் அமைச்சரவை குழுவை வழிநடத்தி செல்கிறார். ஓகேங்களா, அமைச்சரவை குழுவோட தலைவராக இருக்கிறார். நெக்ஸ்ட்டு ஃபாரின் பாலிசி அதனையும் மேற்கொள்கிறது யாருன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் தான். நெக்ஸ்ட்டு இவர் வந்து அரசாங்கத்துடைய தலைவராக இருக்கார், ஆல்ரெடி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பேரிடர் மேலாண்மைக்கு தலைவராக இருக்கார். ஆலோசனை வழங்குறார். எதுக்கு ஆலோசனை வழங்குறாருன்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, சிஏஜி கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஆடிட்டர் ஜெனரல், இது எல்லாத்தையும் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா பிரசிடெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. ஆனால் இவங்க எல்லாரையும் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு யார்கிட்ட ஆலோசனை வாங்குறாருன்னா பிரைம் மினிஸ்டர்கிட்ட ஆலோசனை வாங்குறாரு. நெக்ஸ்ட் யூபிஎஸ்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், தேர்தல் ஆணைய தலைவர் உறுப்பினர்கள், நிதிக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர், இது எல்லாமே நம்ம பிரசிடெண்ட்டில் பார்த்து தான் அவங்க எல்லாத்தையும் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு யார்கிட்ட ஆலோசனை வாங்கினா பிரசிடெண்ட்டை ஆலோசனை வாங்குறாரு. ஓகேங்களா, ஓகே. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ நம்ம பார்த்ததை நம்ம இது புக்கில் உள்ள புக்கில் இருந்து கட் பண்ணி கொண்டு வந்தேன். ஓகே, வாங்க பார்ப்போம்.
குடியரசுத் தலைவர் பேரில் தான் எல்லா நிர்வாகமும் நடக்கும். அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சொல்லுது. ஓகேங்களா, குடியரசுத் தலைவர் பேரில் தான் எல்லா நிர்வாகமே நடக்குது. அதை தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், அமைச்சரவை குழு பற்றிய அமைச்சரவை குழு முக்கிய முடிவுகளை அறிந்திருப்பது, அமைச்சரவை குழுவுக்கு விஷயத்தை பரிசீலனை செய்கிறது, அவங்க சொல்கிறத அவர் கேட்குறது, இதெல்லாம் அவருடைய நிர்வாக அதிகாரங்களில் வருது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், முக்கியமான பொறுப்புகளுக்கு நியமனங்கள் செய்வது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் யாரெல்லாம் நியமனம் பண்ணுறாரு. பிரைம் மினிஸ்டரோட பேச்சு கேட்டு சிஏஜி, அதுக்கப்புறம் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, நெக்ஸ்ட் யூபிசி சேர்பர்சன், ஃபினான்ஸ் கமிஷன், இது எல்லாத்துக்கும் நிதி ஆயோக் எல்லாத்துக்கும் சேர்பர்சனை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு அயல் நாடுகளுடனான உறவை கையாள்வது, வெளிநாட்டு தூதர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு முப்படைகளோட தலைவராக இருப்பது. இது நம்ம புக்கில் பார்த்தோம். ஆர்டிகல் 53ல் 2 வந்து அவர் வந்து முப்படைகளின் தலைமை தளபதி அந்த போஸ்ட் இருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு உச்சநீதிமன்றம் மற்றும் இதர சுயேட்சையான அமைப்புகளுக்கான நடைமுறை விதிகளை அங்கீகரிப்பது. நெக்ஸ்ட்டு மாநில அரசுக்கான வழிகாட்டுதல் எல்லாத்தையும் இவர் தான் இது பண்ணுறாரு. ஆர்டிகல் 356 அமல்படுத்தும் போது இவர் தான் குடியரசுத் தலைவர் பேரை சொல்லி தான் ஆளுநர் ஆட்சியாக செய்கிறார். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட மற்றும் பகுதி பற்றின பழங்குடியின பகுதிகள் நிர்வாகம் செய்ய, அதாவது ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அந்த பிளேஸ்லாம் இவர் தான் நிர்வாகம் பண்ணுறாரு. ஓகேங்களா. ஓகே, அதுக்கான கமிஷன்ஸும் இவர் தான் அமைக்கிறார். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சட்டத்துறை அதிகாரங்கள் என்னதெல்லாம் பார்ப்போம். அதாவது சட்டமன்ற அதிகாரங்கள் தான் அவங்க சட்டத்துறை அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. நாடாளுமன்ற அவைகளும் கூட்டத்தை இவர் தான் இது பண்ணுறாரு. நாடாளுமன்ற அவைகளை கூட்டுறது, கலைக்கிறது, அதை ஒத்தி வைக்கிறது, இது எல்லாமே அவர் தான் பார்க்குறாரு. நெக்ஸ்ட்டு 12 உறுப்பினர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். நெக்ஸ்ட்டு நாடாளுமன்றத்தோட கூட்டங்களோட துவக்க உரை நிகழ்த்துவது. 2 இது பார்த்தோம். அதாவது ஒரு இது எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கப்புறம் உரை இவர் தான் இது பண்ணுறாரு. ஒவ்வொரு வருஷத்தோட ஃபஸ்ட் உரை இவர் தான் தொடங்கி வைக்கிறார். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நிதி சாராத முன்வரைவுகள் மீது முழுமையான அல்லது தற்காலிக மறுதளிப்பு அதிகாரத்தை பயன்படுத்துவது. நிதி சாராத முன்வரைவுகள், ஓகேங்களா, சாதாரண பில் மேலே அவர் வீட்டை போகிற யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு சில வகையான முன்வரைவுகளை நாடாளுமன்றத்தில் கொண்டு வருவதற்கான அனுமதியை வழங்குவது. ஓகேங்களா. சில பில்லெல்லாம் கொண்டு வரணும், இவர்கிட்ட முன் அனுமதி வாங்கியிருக்கணும். ஓகேங்களா, அது எல்லாத்தையும் இவர் கொடுக்குறாரு. நெக்ஸ்ட்டு நாடாளுமன்றம் நடப்பு இல்லாத போது அவசர சட்டங்களை பிறப்பது. அவசர சட்டங்கள் எந்த பற்றி சொல்லுது, ஆர்டிகல் 123 சொல்லுது. ஓகேங்களா. இதுவே கவர்னர்னு பார்த்தா ஆர்டிகல் 213, அந்த 12 அப்படியே மாற்றி போட்டால் 21. ஓகேங்களா. ஆர்டிகல் 123 வந்து பிரசிடென்ட், ஆர்டிகல் 213 வந்து ஆளுநருடைய ஆர்டினன்ஸ் பவரை பற்றி சொல்லுது. ஓகேங்களா. ஓகே, எப்போ இது வந்து ஏதாவது உறவை, அதாவது எந்த அவையுமே அவையில் இருக்கக்கூடாது, இல்லை அட்லீஸ்ட் ஏதாவது உறவை தான் அவையில் இருக்கணும், அந்த டைமில் மட்டும்தான் அவசர சட்டம் கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வெவ்வேறு குழுக்களுடைய அறிக்கைகளையும் பரிந்துரைகளையும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க செய்வது. ஏதாவது கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா அந்தோட அறிக்கை இவர் தான் சமர்ப்பிக்க செய்வார். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு மக்களவையின் இடைக்கால அவைத்தலைவரை நியமிப்பது. மக்களுடைய இடைக்கால அவைத்தலைவரை இவர் தான் நியமிக்கிறார். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அதாவது ஸ்பீக்கர், ப்ரோட்டம் ஸ்பீக்கர். இப்போ உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அதாவது இப்போ ஒரு எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சு, எடுத்த நாளே எல்லா எம்எல்ஏஸ் ஆர் எம்பிஸ் எல்லோரும் வராங்கன்னா ஃபஸ்ட்டு டே, அதாவது எம்பிஸ் எல்லோரும் வராங்கன்னா அப்போது அவங்களுக்கு ஸ்பீக்கர் இருக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள ஆட்சியில் உள்ள ஸ்பீக்கர் தான் இருப்பார். அவர் அப்போது ரிசைன் பண்ணிட்டு போவார். அப்போது அவர் பதவியிலேருந்து விலகுவார். அதுக்கப்புறம் இப்போ புதுசாக உள்ளவங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் வேணும். அப்போது என்ன செய்வார்னா பிரசிடெண்ட்டு ஏதாவது ஒரு ஸ்பீக்கரை என்ன செய்வார்னா ப்ரோட்டம் ஸ்பீக்கராக அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த ஏதாவது ஒன்று சொல்கிறதுக்கு பதிலாக அவையுடைய வயசில் மூத்தவங்க, சீனியர் சிட்டிசன், அவர் வந்து ப்ரோட்டம் ஸ்பீக்கராக அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஓகேங்களா. அவர் வந்து குடியரசுத் தலைவர் முன்னாடி பதவி மொழி உறுதியேற்பு எல்லாம் பண்ணிப்பாங்க. அவர் மற்றவங்களுக்கு பதவியேற்பு செய்து வைப்பார். அதாவது மற்ற எம்பிஸ்க்கு இவர் தான் உறுதிமொழி பதவி பிரமாணம் செய்து வைப்பார். இவருக்கு பதவி பிரமாணம் யார் செய்து வைப்பார்னா அந்த ப்ரோட்டம் ஸ்பீக்கருக்கு நம்ம பிரசிடெண்ட்டு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். ஓகேங்களா. ஓகே, அதான் மக்களவையில் இடைக்கால அவைத்தலைவரை நியமிப்பது. துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்கள் தொடர்பான சட்டங்களை நீட்டிப்பது, இதெல்லாம் அவர் தான் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு சில குறிப்பிட்ட மாநில சட்டங்கள் மீது முழுமையான மறுதளிப்பு அதிகாரத்தை பயன்படுத்துவது. இது எல்லாம் அவரோட சட்டத்துறை அதிகாரங்கள். நெக்ஸ்ட்டு நிதித்துறை அதிகாரங்கள் பாருங்கள். நிதி முன்வரவை அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு பர்மிஷன் கொடுக்குறது. அதுக்கப்புறம் இந்தியாவில் ஒதுக்கீடு செய்யப்படாத நிதியத்தின் மீது கட்டுப்பாடு வைத்திருத்தல், அதாவது கண்டிஜென்சி ஃபண்டு. அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்க செய்தல், இதெல்லாம் அவருடைய டியூட்டியாக இருக்குது. ஃபினான்ஸ் கமிஷன் அவர் தான் இது பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு வருமான வரியிலிருந்து மாநிலங்களுக்கான பங்கினை முடிவு செய்தல், இதெல்லாம் யார் பார்க்குறாருன்னா நம்ம பிரசிடெண்ட் தான் பார்க்குறாரு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நீதித்துறை அதிகாரங்கள். இது வந்து பர்டனிங் பவரை பற்றி சொல்லியிருக்காங்க, இது நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு உச்சநீதிமன்ற உயர் நீதிமன்றங்களில் அப்பாயின்மெண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு சட்டம் அல்லது பொருள் குறித்து ஆலோசனை வழங்க, இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அந்த 3 பாயிண்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெருக்கடி கால அதிகாரங்கள். இதுவும் நம்ம ஆல்ரெடி சின்ன கிளாஸ்லேயே பார்த்தா 352, 356, 360 இதெல்லாம் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த 365 மட்டும் பாருங்கள். எப்போது ஒரு மாநிலம் அரசின் கட்டளைகளை நிறைவேற்றுறது போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டேட் எமர்ஜென்சி கொண்டு வரலாம். ஆர்டிகல் 365 அதை பற்றி சொல்லுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள்,
இதர அதிகாரங்கள் என்னதுலான பொதுமக்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு விவகாரத்தை பற்றியும் அல்லது உண்மைகளை பற்றியும் உச்சநீதிமன்றத்தின் கருத்தினை கோருதல், இதெல்லாம் அவருடைய பவராக இருக்குது. நெக்ஸ்ட்டு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை முடிவு செய்வது யாருன்னா பிரசிடென்ட் தான். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட்டு ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய அமைப்பு மற்றும் விதிகளை உருவாக்குதல். நம்ம என்ன பார்த்தோம், யூபிஎஸ்சி சேர்பர்சன் அண்ட் மெம்பர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது தான் பார்த்தோம். ஆனால் அவங்களுக்கான விதிகள் ரூல்ஸை யார் ரெடி பண்ணுறாங்கன்னா அவங்க பிரசிடென்ட் தான் ரெடி பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு ஆட்சி மொழி குழுவை அமைப்பது, ஆட்சி நடத்துவதில் ஹிந்தி மொழி பயன்பாட்டை அதிகரிக்க செய்யும் குழுவோட கமிட்டியோட பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துறது, இதுவும் பிரசிடென்ட் டியூட்டியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜம்மு காஷ்மீர், அதுக்கான ஸ்பெஷல் கேட்டகரி சிறப்பு விதிகளை உருவாக்குறது இவங்க தான். நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அவங்களுக்கு நிர்வாகம் பண்ணுறதுக்கு இது பண்ணுறது எல்லாமே யாருன்னா பிரசிடென்ட் டியூட்டிஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இது முடிஞ்சுது. ஓகேங்களா? அதாவது சென்ட்ரல் சைடு மட்டும் மத்திய அரசுக்கு கீழே உள்ள நிர்வாகத்தை ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். எதுக்கு கீழே உள்ள நிர்வாகம், மத்திய அரசுக்கு கீழே உள்ள நிர்வாகத்தை ஃபுல்லும் பார்த்துட்டோம். இதே சிமிலராக தான் ஸ்டேட்டுக்கு வரும். ஸ்டேட்டுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். அதை நம்ம ஒரு சின்ன வீடியோவாக நாளைக்கு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே, வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன கிளாஸ் வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் மெத்தடில் தான் போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.